சிம்மராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2026 எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சொன்ன மாரி தான். டிஸ்க்ளைமர் அவங்களுக்கு. நீங்க இப்போ பலன்கள சொல்லும்போது உற்சாகத்த இழந்துறக்கூடாது, நம்பிக்கை இழந்துறக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமா உங்களால செஞ்சு முடிக்க முடியாது. ஒண்ணும் இல்ல. சிம்மராசியில ஒரு குடும்ப தலைவி, ஒரு பெண்மணி அம்மா இருக்காங்க. அவங்க ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க அல்லது ஹோம் மேக்கரா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமையல் செய்றதே கஷ்டமா தான் இருக்கும். அத செய்யும்போதே உங்களுக்கு கவனம் இருக்காது. உப்பு போட்டோமா? இல்லையா? அப்படின்ற மாரி குழப்பம் வந்துரும். செஞ்சு முடிச்ச பிறகும் கூட சாப்பிடுறவங்க ரொம்ப அத கொண்டாடி நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும். அப்போ ரொம்ப சின்ன இடத்துல இருந்தே இது ஆரம்பிச்சுரும். படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கூட, ஒரு அளவுக்கு இந்த 10த் கிட்ட வரும்போது தான் அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். இந்த வருஷம் படிச்சே ஆகணும், ஸ்கோர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஸ்கூல் சைட்ல இருந்தும், பேரண்ட்ஸு அப்புறம் உறவினர்கள்லாம் கூட பார்க்கும்போதெல்லாம், "என்னது 10வது வந்துட்டியா? 10வது" அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா சிம்ம ராசியில இருக்கக்கூடிய 3வது, 4வது படிக்கிற குழந்தை கூட பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த படிக்கணுன்ற ஒரு டென்ஷனோட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது இருக்காது. ஒரு இடத்துல அந்த கவனத்தை குவிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். இந்த சின்ன குழந்தையிலேருந்து நம்ம பார்க்குற மாரி, பெரிய ஒரு கவர்மெண்ட் வேலையில ஒரு அதிகாரியா ஒருத்தர் இருக்காரு. இவரா இருக்கலாம். மிகப்பெரிய மந்திரி பிரதானியா ஒருத்தர் இருக்காரு. மிகப்பெரிய தொழில் அதிபரா ஒருத்தர் இருக்காரு. இவங்களுக்கும் கூட இந்த கஷ்டம் இருக்கும். அவங்களுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயம் இருக்கும். கவனச்சிதறல் இருக்கும். கவனமின்மை ஏற்படும். அத தாண்டி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நம்பிக்கையின்மை, அவநம்பிக்கை. இன்னும் சொல்லணும்னு சொன்னா, பயம் ஏற்படும். அதுபோல குழப்பம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலயும் தடுமாற்றம் இருக்கும். நான் இவ்வளோ வருஷமா எவ்வளோலாம் பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடிய ஒரு நிலையானது இருக்கும். அதுபோல இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க. இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து குடுங்களேன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயம் சிம்மராசிக்கு இருக்கு. அது என்னன்னா, உங்க ராசியில கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கேதுன்னு சொன்னா, அது முதல்ல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு மாயை. ராகுவும் மாயை தான், கேதுவும் மாயை தான். அந்த மாயைன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விளையாட்டுல ரொம்ப பிடிச்ச ரசிகரா இருக்கோம்னு வச்சுக்கலாம். லைவா அது நடந்துட்டுருக்கு. அது ஒரு கிரிக்கெட்டா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம், அல்லது வேறு டென்னிஸ் ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கலாம், ஒரு செஸ்ஸா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். லைவா போயிட்டுருக்கும்போது நம்ம பதட்டத்தோட அப்படியே எட்ஜுக்கு பார்த்தா அது ஓகே. ஆனா என்ன பண்ணுவோம்னா, நடந்து முடிஞ்சத சில டைம்ல திரும்ப ரிப்பீட் போடுவாங்க, நம்ம பார்ப்போம். அப்பயும் கூட அது நமக்கு அந்த ஒரு பதட்டத்த குடுக்கும், ஆர்வத்த குடுக்கும். என்ன ஆகும், என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும். இதுதான் மாயைன்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம அதில அவ்வளோ ஈடுபாட்டா இருப்போம். ராகு, கேத்துக்கள் இது போல மாயைக்குள்ள ஒருத்தர கொண்டு குடுத்துரும். ராகு அந்த மாயைய எப்படி கொண்டு போகும்ன்னு சொன்னா, பெரிதுபடுத்தி குடுக்கும். ஆயிரக்கணக்கில சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர, லட்சக்கணக்கில தாண்டி கோடிக்கணக்கில சிந்திக்க வைக்கும். அது ராகு பண்றது. கோடிக்கணக்கில சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர, நமக்கு இந்த மாசம் என்ன பண்றது? இந்த வருஷம் என்ன பண்றது? ஏதாவது ஆயிடுமா? நஷ்டமாயிடுமா? ஏதாவது பிரச்சனை வந்துருமா? லீகல் இஷ்யூஸ் வந்துருமான்னு அவங்கள கீழ்நோக்கி பிடிச்சு இழுக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வரும். இது கேது செய்யும். அதனால இந்த கேது கிட்ட இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஞான மார்க்கத்த தான் நம்ம கொண்டு சேர்க்கணும். ஞான மார்க்கம்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லலாம். "கடமையை செய் பலனை எதிர்பாராதே" அப்படின்னு சொல்லிட்டு. பலனை எதிர்பாராது யாராவது கடமைய செய்ய முடியுமா? உலகத்தில அப்படி யாராவது செய்வாங்களா? அப்படின்னு கேட்டா, கடமையை செய்யும்போது பலன நினைக்கக்கூடாது. ஒரு வேலைய நம்ம செய்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பெஸ்ட்ட குடுத்துடணும். குடுத்து முடிச்ச பிறகு தான் நம்ம யாருக்கு வேலை செய்றோமோ, அவங்க நமக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம வரக்கூடிய விஷயம் இருக்கும். முதல்லயே எவ்வளோ குடுப்பாங்கன்னு கேட்டுட்டு, இவ்வளோ தானே குடுக்க போறாங்க, அப்ப இவ்வளோ வேலை செஞ்சா போறோம். அப்படி பிளான் பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஒரு விஷயத்த தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2வது இது எல்லாருக்கும் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு பரிகாரம் அப்படி சொல்லணும்னா, மெடிடேஷன் பண்றது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 24 நிமிஷம். எதனால 24 நிமிஷம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஒரு நாழிகை அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில நாங்க கணக்கு போடுவோம். அந்த ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷங்கள் தான் இருக்கும். அந்த 24 நிமிஷத்தில நீங்க மனசுல ஏதோ ஒன்றை நோக்கி முழுக்க இருக்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, அந்த 24 மணி நேரம், அந்த நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ எத செஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். எதிர்பார்க்கிறத விட கொஞ்சம் குறைவா தான் கிடைக்கும். மத்தவங்களுடைய சப்போர்ட்டோ, மத்தவங்க உங்களுக்கு "நான் இருக்கேன், நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி ஒரு தைரியப்படுத்துறாங்க இல்லையா? அந்த விஷயத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. இத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்? எத நோக்கிலாம் நீங்க போவீங்க? இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது,
முதல் 6 மாதங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களால் சமாளிச்சிட முடியும். நிறைய கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி அது கடனாக கூட வாங்குவீங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிடலாம். அதேபோல் பெரிய அளவிற்கு உடல் உபாதை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியாகிறதுக்கான ஒரு வைத்தியத்தை செஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு கிடைச்சிரும். மேலும் வந்து ஒருத்தரோட பகை ஆயிடுச்சு, சண்டை ஆயிடுச்சு, அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் உங்களுடைய எதிரியோ அவர் வந்து திடீர்னு வெளியூருக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அந்த பிரச்சனை முடியாது. அவங்க தற்காலிகமாக வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க உங்களுக்கு கஷ்டம் தர மாட்டாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் நடக்கும். அதனால் நீங்கள் முதல் 6 மாதத்தை நம்பிக்கையோடு தொடங்கலாம். எல்லா பிரச்சனையும் வந்து முடியவில்லை என்று சொன்னாலும் கூட உங்களால் சமாளிக்க முடியும். மேனேஜபிளாக உங்களுக்கு இருக்கும். 2வது 6 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எதனாலன்னா உங்கள் ராசியில் கேது இருக்காருன்னு பார்த்துட்டோம். 8ஆம் இடத்தில் அஷ்டம சனி இருந்து கொண்டு இருக்குது. குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஃபஸ்ட்டு 6 மாதம் லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் என்ன பண்ணாலும், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் இருந்தாலும் எங்கேருந்தோ உங்களை வந்து அவர் காப்பாற்றிடுவார். அப்புறம் அவர் 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அது வந்து விரயபாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய பிள்ளைகளை அணுகிறதுல. பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கண்டிப்பானவராக இருக்கக்கூடாது, அன்பானவர்களாக இருக்கணும். 2வது விஷயம் பண விஷயம். பணம் கைக்கு வருதுன்னு சொன்னாலே நமக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கமிட்மெண்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் யோசிக்கணும். 3வது உணவு, ஆகாரம் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்துட்டால் போதுமானது, பிரச்சனை இல்லை. அதிர்ஷ்டவசமாக 12க்கு வரக்கூடிய குரு உச்சமாக இருக்கிறதுனால உங்களால் எல்லாவற்றையும் எதிர்த்து போராட முடியும். அந்த சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். சிம்ம ராசியில மகம், பூரம், உத்திரம்னு 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டுல என்னென்ன பலன்கள் கிடைக்க இருக்கு? முதல்ல வந்து மக நட்சத்திரம். நம்ம சிம்ம ராசிக்கான பலனை சொல்லும்போது முக்கியமாக கேதுவை வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்தோம். இந்த மக நட்சத்திரம் சொல்லக்கூடியவர்கள் வந்து அந்த கேதுவுடைய, அதாவது கேதுவுடைய நட்சத்திரம் தான் அது. அப்படிப்பட்ட அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வருஷம் முழுக்க என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் அதிலிருந்து குறிப்பிட்ட ஒரு சதவீதம், ஒரு 10% இல்லை ரொம்ப கஷ்டம்னா 1%, நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு, யாரோ ஒன்றுக்கு டொனேஷன், ஒரு தர்மம் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒன்றை மட்டும் நீங்கள் சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா, உறுதி செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த வருஷத்தில் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துடலாம். 2வது நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், இந்த வருஷத்தில் எப்போதெல்லாம் விநாயக பெருமான் சம்பந்தமான விசேஷங்கள் வருகிறதோ, ஒரு பிள்ளையார் கோவில் சம்பந்தமாக ஒரு கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது, அந்த கோவிலில் வந்து ஒரு புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அவருக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறதுனா அதில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். 3வது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கணும்னு சொன்னால் அதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். மருத்துவத்துறையில் பணியாற்றுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பெயரானது கிடைக்கும். இதெல்லாம் மக நட்சத்திரத்துக்கு. அடுத்து பூரத்தில் பிறந்தவங்க, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், பெண்களால் நன்மை நடக்கும். உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் தேவைப்படும், நிறைய உதவி தேவைப்படும், சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போது யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம முதல்ல சொன்னோம், பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுன்ட்டு பெண்கள். அந்த பெண்கள்னால் ஃபஸ்ட்டு அம்மா, அப்புறம் ஒரு ஆணாக இருக்கும்போது திருமணம் ஆகியிருந்தால் மனைவி, அதன் பிறகு குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெண் குழந்தை. இதை தாண்டி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பாஸ் வந்து ஒரு லேடியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கக்கிட்டே சரண்டர் ஆகிடலாம். எனக்கு வந்து ஆமாம், நான் இது வந்து கரெக்டாக பண்ணல தான், கஷ்டப்பட்டு லேட்டாக தான் பண்ணுறேன், இது தப்பு நடந்துருச்சு, இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடலாம். பெண்கள் கட்டாயம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் 2026ஆம் ஆண்டில். அதன் பிறகு உத்திர நட்சத்திரம். உத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க சிம்மராசியில் வருவீங்க. உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னா, எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னேறிட்டு தான் இருப்பீங்க. முடிஞ்சால் ஓடணும், இல்லைன்னா நடக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டாவது இருப்பீங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஏன்னா உத்திரம்னு சொல்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், சிம்ம ராசி சூரியனுடையது. எந்த ராசியோ அந்த ராசியிலேயே அந்த ராசிக்கு அதிபதியான நட்சத்திரம் வரக்கூடியது ரொம்ப ரேர், 1-2 தான் அது வரும். அதில் ஒன்றாக உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் இந்த ஆண்டில் எவ்வளோதான் உங்களுக்கு வந்து எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும், எதிர்த்து சமாளிக்க முடியும், ஜெயிக்க முடியும், ஃபஸ்ட்டு இடத்தை நோக்கி உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். சிம்மராசி நேயர்கள் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் இந்த 2026 புத்தாண்டு பலனுக்கு? 2 விதமான பரிகாரங்களை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடிய பூக்கள், அந்த செடியை வந்து நடலாம். அதே மாதிரி மஞ்சளில்
பூக்கள் வரக்கூடிய மரக்கன்றுகளை கூட நடலாம். இப்போ மரக்கன்று நடுறோம் அப்படின்னா எங்கேயோ வச்சுட்டு விட்டுறக்கூடாது, அது நமக்கு பலன் தராது. அதை பராமரிக்கணும், அல்லது ஒரு கோயிலுக்கு போய் வச்சு கொடுக்கணும். பராமரிக்கக்கூடிய செலவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இது வந்து ஒரு பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பூர நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மாலை நேரத்தில் விளக்கேற்றக்கூடிய நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சூரியன் அஸ்தமிச்சு சந்திரனுடைய சக்தி நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வரலாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் பூர நட்சத்திரம் ஒரு முறை வரும். அந்த நேரத்தில் இதை செய்யலாம். பூர நட்சத்திரம் அன்றைக்கு விளக்கு ஏற்றணும். அப்புறம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், அந்த தாவரங்களுக்கான பராமரிப்பு அதை செய்யணும். அந்த செடிகளை வைத்து அந்த பூக்கள் வந்த பிறகு அதை பறித்து அதை சுவாமிக்கு வைக்கணும். இதை செய்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஈஸியாக உங்களால் எதிர்கொள்ள முடியும்.